டெல்லியில் தெருநாய்க்களை கட்டுப்படுத்தணும்னு சொல்லி உத்தரவு போட்டிருக்காங்க. அதுக்கு வந்து தெருநாய்க்களை கட்டுப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி, உயிர்களை கொல்லக்கூடாதுன்னு சொல்லி ஒரு எதிர்ப்பு இருக்குது. தெருநாய்க்களை கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ஆதரவு குரல் இருக்குது. இதனால் பாதிக்கிறது சாதாரண நடுத்தர ஏழை எளிய மக்கள் தான். யாரும் வந்து இப்போ எதிர்க்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாய்களை கொல்ல போகிறாங்க பிடிச்சி அப்படிங்கிறாங்க. நாய்களை அவங்க கொல்றதுக்காகவே சொல்லலையே, பிடிச்சி ஒரு இடத்துல அடைங்க, இல்லைன்னா கருத்தடை பண்ணுங்க, அதைத்தான் சொல்கிறாங்க. நாயினால் எவ்வளோ பாதிப்பு இருக்குது. டெல்லியில் மட்டும் இல்லைங்க, எல்லா இடத்துலையும். இப்போ நம்ம இருக்கிற வீட்டுக்கிட்ட வாசப்படியை விட்டு இறங்கினாலே நாய்க்கு தான் கும்பல் கும்பலாக படுத்துருக்கு. உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டு காமிக்கிறேன் பாருங்கள், ஒரு 5 செகண்ட் ஓடுற வீடியோ. இப்போ நம்ம பார்த்துருப்பீங்க எவ்வளோ வீடியோவில் பள்ளிக்கூடத்து மாணவிகள் போகிறாங்க, துரத்தி கிடைக்கிது, நடந்து போக முடியலை, பாதுகாப்பே இல்லை. நம்ம 2 வீலரில் போகிறோம்னு வச்சுங்களேன், நாய்கள் வந்து துரத்திக்கிட்டு வருது. ஐயோ, நாய்ட்டு நம்ம தப்பிக்கணும்னு போய் ஏற்ற மாதிரி வர்றவங்கள்ட்ட இடித்து நாய்கிட்ட கடி வாங்கக்கூடாதுன்னு சொல்லி விபத்துகள் நிறைய ஏற்படுது. இதோட இன்னொன்று என்ன தெரியுங்களா, நாய்களுக்கு வந்து உணவு, அதாவது பிஸ்கட் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லி அவங்க நாய்களுக்கு உணவு வாங்கி போடுறாங்க. அந்த நாய்கள் வந்து அவங்க 5 ரூபாய்க்கு பிஸ்கட் பாக்கெட்டை வாங்கி போட்டு புண்ணியம் தரேன்ட்டு போயிடுறாங்க. நாய்கள் அங்கேயே தான் சுற்றி இருக்குது. தெருநாய்கள் பெருத்து போகிறதுக்கு காரணமே, நிறையா அதிகமானதுக்கு காரணமே இந்த மாதிரி உயிரிழத்தில் அன்பு வேணும்னு சொல்லி எல்லா பேரும் பிஸ்கட்டு, சில பேர் இந்த சாப்பாடு இதெல்லாம் வைக்கிறது தான். இதுக்கு வந்து அதிகமாகிக்கிட்டே தான் இருக்குது. இதனால் பாதிப்பு யாருக்கு? சாதாரண நம்மளை மாதிரி நடந்து போகிறவங்களுக்கு தான். ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட ஒரு நடிகை வீடியோ போட்டிருந்தாங்க. ஐயோ, நாயை கொல்ல போகிறாங்களே, என்ன செய்கிறது ஏது செய்கிறதுன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அவங்க வந்து உயிர்கள் மேலே இறக்கம் வச்சுருக்காங்க. ஐயோன்னு பாவடுதாகப்படுறாங்க. நம்மளை மாதிரி ரோட்டில் இறங்கி நடக்கிறாங்களா? காரில் போவாங்க, கார் அப்படியே வீட்டுக்குள்ளே போகும். அவங்க வீட்டில் நாய் வளர்ப்பாங்க. நாயை பார்த்துக்கிறதுக்கு 4 பேர் பணியாளர் இருப்பாங்க. காரில் போகிறாங்களா? காரில் ஏசி காரில் போவாங்க, அப்படியே கார் அப்படியே வீட்டுக்குள்ளே போகும், அப்படியே இருப்பாங்க. அதனால் அவங்கள மாதிரி ஆளுங்க வந்து வீடியோ போடுறாங்க. அது கொஞ்சம் பார்த்தா ஐயோ இவங்க இவ்வளோ பரிதாபப்படுறாங்களேன்னு. சாதாரண நடைமுறைக்கு வாங்க. நம்மளை மாதிரி 2 வீலரில் போனாலும் சரி, நடந்து போனாலும் சரி, எவ்வளோ பாதிப்பு இருக்குது. இன்றைக்கி சின்ன பிள்ளைகள்லாம் ரொம்ப பயத்தில் தான் இருக்குது. ஒரு பிள்ளைய கூட வெளியே வர முடியல. வீட்டுக்கு முன்னாடி அத்தனை நாய்கள் படுத்து கிடக்கு. நைட்டில் பாருங்களேன், ஒரு 10 மணி ஆச்சுன்னா ஒரு நாய் எங்கேயோ ஒரு இடத்துல குலைச்சிச்சுன்னா ஊரில் இருக்கிற நாயை ஃபுல்லாக குலைக்குது, அப்படியே கத்தி குமிக்குது. இது ஒரு பயம் வேறு. ஒரு அவசரத்து கூட வெளியே போக முடியலைங்க. ஆனால் நாய்களை கட்டுப்படுத்தணுங்கிறது எல்லோரோட கோரிக்கை. இப்போ இல்லை, கொஞ்சம் அதிகமாக நாய்கள் வந்து அதிகமாகிருச்சு. பார்த்தா எங்கிட்டு பார்த்தாலும் நாய். நம்ம சாதாரணமாக போனோம்னாலே நம்மளை அப்படி நடந்து போனோம்னா அதோட பயமாக இருக்கும். துரத்திட்டு வந்துடுமோங்கிற பயம் தான் நம்மளுக்கு இருக்குது. அதனால் வந்து நாய்களை கட்டுப்படுத்துகிற விஷயத்தில் அரசாங்கமும் சரி, மாநகராட்சியும் சரி ரொம்ப தீவிரமாக இருக்காங்க. கட்டுப்படுத்தணுங்கிறது தான் எல்லோரோடையும் வேண்டுகோள்.